ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2026-27க்கான எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் நம்ம வரும் ஏப்ரல் 14ஆம் தேதியிலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். இதற்கான முழு விளக்கம் இந்த வீடியோவில் இருக்குது, தொடர்ந்து பாருங்கள். வருகின்ற பிஜிடிஆர்பி அது 2026-27 இந்த அகடமிக் இயரில் கண்டிப்பாக நம்மளுக்கு பிஜிடிஆர்பி கால்ஃபர் ஆகும். கால்ஃபர் ஆன பிறகு அறிகுறியாக நம்ம படிக்கிறத விட நீங்கள் மெயின் சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் படிக்கிறீங்களோ அதே அளவு சைக்காலஜிக்கும் ஜிகேவுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படித்தோம் அப்படின்னா இந்த 40 மதிப்பெண்களை 30+ மார்க் வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வரும் பிஜிடிஆர்பியில் நம்ம ஒரு போஸ்டிங்கை நம்ம வாங்கலாம். அந்த வகையில் இந்த கிளாஸ் வித் டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நம்முடைய முதல் நாள் வகுப்பு பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் 14. ஃபஸ்ட்டு நம்ம சைக்காலஜியில் யூனிட் 1ல் யூனிட் 1 டாபிக் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் எஜுகேஷன், அதான் என்னுடைய யூனிட்டோட டாபிக். யூனிட் 1ல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டோட்டலாக அந்த யூனிட் முழுவதும் ஒரு 4 டாபிக்குள்ளே தான் வரும். என்னென்ன டாபிக் அப்படின்னாக்கா கல்வி அமைப்பும் திட்டங்களும் ஒரு டாபிக் வரும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா கல்வி முறைகள் மற்றும் சவால்கள், அது ஒரு டாப்பிக்காக வரும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா சமூக பாதுகாப்பு மற்றும் உள்ளடக்கிய கல்வி, இது ஒரு டாப்பிக்கு. நெக்ஸ்ட்டு கல்வி கொள்கைகள் மற்றும் அரசியலமைப்பு, இந்த 4 டாப்பிக்கில் மட்டும்தான் அதனுடைய டோட்டல் யூனிட்டே இருக்கும், அதாவது ஃபஸ்ட் யூனிட். அப்போ ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்தளவுக்கு அதனுடைய முதல் டாபிக் பார்த்தேன் அப்படின்னாக்கா கல்வி அமைப்பும் திட்டங்களும். அதில் என்னென்ன டாப்பிக்கு அடங்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு ஒன் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன், அடுத்தது யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன் UEE, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா பிரைமரி எஜுகேஷன், அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா ஈக்குவலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அடுத்தது செகண்டரி அண்ட் ஹையர் எஜுகேஷன், அடுத்தது ஸ்கீம் SSA RMSA, அடுத்தது சமக்ர சிக்ஷா, அடுத்தது RUSA யூனிஃபார்ம் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன், அடுத்தது லாஸ்ட் ஒன் RDA ஆக்ட் 2009. இது எல்லாமே எதன் கீழே அடங்குது அப்படின்னாக்கா கல்வி அமைப்பும் திட்டங்களும். இந்த முழு டாப்பிக்கும் அன்னைக்கு உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸாக உங்களுக்கு குழுவில் உங்களுக்கு அனுப்பப்படும். சரி, அடுத்து இந்த டாபிக் பாருங்கள். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது 2001லேருந்து இப்போ லாஸ்ட்டாக நடந்த 2025 வரைக்கும் சார் இதில் டவுட் வரும். சார் இப்போ புது சிலபஸ் தானே, புது சிலபஸாக இருந்தாலும் ஏற்கனவே உள்ள அந்த சைக்காலஜி சிலபஸ்ஸு மேக்ஸிமம் அப்படியே இந்த புது சிலபஸில் இருக்குது. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அதை விட எக்ஸ்ட்ரா இருக்குதே தவிர அந்த ஏற்கனவே உள்ள சிலபஸும் இதில் இருக்குது. அதனால் 2001லேருந்து 2025 வரைக்கும் இதனுடைய ரிலேட்டட், அதாவது இப்போ இந்த ஃபஸ்ட்டு டாபிக் பார்க்குறோம்ல கல்வி அமைப்பும் அதனுடைய திட்டங்களும், அதில் எந்தெந்தெல்லாம் கொஷின்ஸ் உங்களுக்கு கேட்டிருக்காங்களோ அந்தந்த கொஷின்ஸ் நம்ம அதில் அனலைஸ் பண்ணுவோம். இது ஃபஸ்ட்டு டே. அந்த ரெக்கார்டட் கிளாஸஸ் வித் அந்த ரெக்கார்டட் கிளாஸஸ் நம்ம பார்க்குற அனைத்து PDF மெட்டீரியலும் உங்களுக்கு குழுவில் ஷேர் பண்ணுவோம். அடுத்தது 16ல் பார்த்தீங்கன்னாக்கா அதே யூனிட் சைக்காலஜியில் நெக்ஸ்ட் டாபிக் கல்வி முறைகள் மற்றும் சவால்கள். இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா என்னென்ன டாபிக் வருதுனாக்கா ஃபார்மல், நான் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் எஜுகேஷன்ஸ், அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ப்ரோக்ராம், அடுத்தது ஓப்பன் ஸ்கூலிங், அடுத்தது டீலிங்கிங் டிகிரிஸ் ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட்டு, ஸ்கில் டெவலப்மெண்ட். இந்த டாப்பிக்கெல்லாம் உங்களுக்கு அன்றைக்கி 16ஆம் தேதி உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸ் வித் உங்களுக்கு PDF மெட்டீரியல் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2001லேருந்து 2025 வரைக்கும் இந்த டாபிக் ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அது அனைத்தும் அந்த நம்ம கிளாஸஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதையும் உங்களுக்கு PDF கொடுக்கப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 18ஆம் தேதி உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு இருக்கும். இது என்ன டெஸ்ட் அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி நம்ம இந்த 2 டாபிக் பார்த்துருக்கோம்ல, இந்த 2 டாப்பிக்கில் இருந்தும் ஒரு டெஸ்ட் நடக்கும். புரியுதுங்களா? அடுத்து பார்த்தோன்னாக்கா நம்ம யூனிட் 1 முடிச்சுது. அதுக்கப்புறம் ஜிகேயில் ஃபஸ்ட் யூனிட் என்ன அப்படின்னாக்கா இந்தியன் ஹிஸ்ட்ரி. அதில் 3 பார்ட்டாக இருக்கும். புரியுதுங்களா? வேதகால பீரியடு, அதுக்கப்புறம் இந்த சுதந்திர இந்தியா, அதுக்கப்புறம் மாடர்ன் இந்தியா, இந்த 3 இருக்கும். 3 டாப்பிக்கும் உங்களுக்கு PDF மெட்டீரியல் உங்களுக்கு கொடுக்கப்படும். இதுக்கான டெஸ்ட் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவோம். இதுதான் நம்மளுடைய இந்த கிளாஸ் வித் டெஸ்ட் பேட்சுக்கான முழு விளக்கம். இது அப்படியே கண்டினியூ ஆகும். வருகின்ற பிஜிடிஆர்பி வரைக்கும் இந்த கிளாஸ் வித் டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு நடத்தப்படும். விருப்பமுள்ள ஆசிரியர்கள் நீங்கள் இதில் சேர்ந்து உங்கள் அந்த சைக்காலஜி ப்ளஸ் ஜிகேவில் 40க்கு கண்டிப்பாக மினிமம் ஒரு 30+ மார்க்கு இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண அனைவருக்கும் பெற்றுத்தரப்படும் என்பதை உங்களுக்கு நம்ம உறுதி கொடுக்குறோம். சரி, இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஃபீஸ் டீட்டெயில் நம்ம உங்களுக்கு சொல்லிடுறோம். இந்த கிளாஸ் வித் டெஸ்ட் பேட்சுக்கான ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுக்கான ஃபீஸ் 3000 நம்ம இதுக்கான ஃபீஸாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த 3000 3 விதமாக பேமெண்ட் மெத்தடை நம்ம கொடுத்துருக்குறோம். என்னென்ன பேமெண்ட் மெத்தட் அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ஒன் மந்த்லி பேமெண்ட் மெத்தட். மந்த்லி எவ்வளோ அப்படின்னாக்கா 300 rupees பர் மந்த்துக்கு வரும். 1 to 5 தேதிக்குள்ளே பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்ஸ்டால்மெண்ட், அதாவது இந்த 3000
இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டலாமா அப்படின்னாக்கா இன்ஸ்டால்மெண்ட்டும் உண்டு. இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னாக்கா 1500 2 இன்ஸ்டால்மெண்ட்டாக இது கட்டுற மாதிரி வரும். புரியுதுங்களா? அந்த இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷனும் நம்ம கொடுத்துருக்குறோம். அடுத்தது டோட்டலாக வந்து 3000 கட்டுறவங்க அப்படின்னா சார் ஃபுல் பேமெண்ட்டும் பண்ணிடுறேன் அப்படின்றவங்களுக்கும் ஃபுல் பேமெண்ட் மெத்தட். இப்போ என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா இதில் 3 மெத்தடுக்குமே நம்ம தனித்தனி வாட்ஸ்அப் குரூப் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். மந்த்லி பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு தனி வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அதே போல் இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ணுறவங்களுக்கும் தனி வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். ஃபுல் பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் உங்களுக்கு தனி வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். இந்த 3 பேமெண்ட் மெத்தடும் அவைலபிளாக இருக்குது. விருப்பமுள்ள ஆசிரியர்கள், அதாவது இந்த கிளாஸ் வித் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாக்கா, வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னாக்கா, இந்த ஜிபே நம்பர் இதுவே வாட்ஸ்அப் நம்பர் தான். அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை உங்களுடைய ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுனாக்கா அதை க்ளியர் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு மிக மிக ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைமில் வந்து கால்ஃபர் விட்ட பிறகு ஒரு அறிகுறின்னு படிக்கிறத விட இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் பார்த்தோன்னா ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு 2 கிளாஸஸ் தான் வர மாதிரி இருக்கும். இதுபோல் நீங்கள் சிறுக நீங்கள் படிச்சினாக்கா கண்டிப்பாக இப்போ நீங்கள் PGTRBயில் நீங்கள் வந்து ஒரு போஸ்டிங்கை நிச்சயமாக வாங்க முடியும். தேங்க்யூ. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.